கோயம்புத்தூர் கன்னிமார் சார்பாக உங்களை இந்த புனித யாத்திரை அழைச்சிட்டு வந்திருந்தோம். எங்கேருந்து வரீங்கம்மா நீங்கள்? நீங்களும் சுந்தராதம்மா? அதை எடுங்க. எங்களோட பொண்ணு எங்கள் அம்மா. உங்கள் அம்மா அவங்க 2 பேர் வந்திருக்கீங்க. எப்படி வந்தீங்க? யார் மூலியமா வந்தீங்க? நாங்கள் சாஸ்தாமணிங்கிறவங்க எங்களுக்கு சொல்லி அவங்க மூலியமா வந்தாங்க. எங்கே இப்போ என்ன நட போனீங்க? எங்கெங்கே பார்த்தீங்க? உங்கள் பையன் அனுபவத்தில் சொல்லுங்கள். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இடங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படியெல்லாம் ட்ரீட் கொடுத்தாங்க? ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு? அக்கமடேஷன் எப்படி இருந்துச்சு? அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள், விரிவாக சொல்லுங்கள். முதல்ல டெல்லி போனோம். டெல்லியிலேருந்து தாஜ்மஹால் பார்த்தோம். ஆக்ரா தாஜ்மஹால், அப்புறம் பிர்லா மந்திரி, சிவன் கோவில், முருகன் கோவில், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தாமரை டெல்லியில் முருகன் கோவில் பார்த்தீங்களா? அந்த லிஸ்ட்டில் இல்லை அந்த கோவில் புதுசாக சேர்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தரிசனம் ரொம்ப இருந்துச்சு. அயோத்தியில் எங்களுக்கு ராமர் கோவில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நாங்கள் நல்லா தரிசனம் பண்ணோம். அது ரொம்ப பிடிச்சது. அதை விட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கயாவில் நான் முன்னோர்களுக்கு பிண்டம் பண்ணணும். பெண்கள் வந்து உட்காந்து பண்ணலான்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நான் எங்கேயும் போய் உட்காந்து பண்ணனதில்லை. பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ராமேஸ்வரம் போய் என்னை பண்ண வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சாஸ்திரத்தில் இந்த இடத்துல பண்ணலான்னு சொன்னது எனக்கு பண்டிதர்கள் சொன்னாங்களா? அதை பற்றி ஹிஸ்டரியில் அதை பற்றி சொன்னாங்க. பொறுமையாக சொன்னாங்க. ரொம்ப பொறுமையாக சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு நான் என்னன்னு சொல்ல தெரியல. எனக்கு ரொம்ப கோடி கோடி புண்ணியம் பண்ணிக்கிறேன் நான். உங்களுக்கு அந்த சிராத்த பண்ணது ரொம்ப திருப்தி. மற்ற இடங்கள்லாம் எப்படி தரிசனம் பண்ணீங்க? காசியில் அந்த ஆராதனை ரொம்ப பிடிச்சது. அந்த பூவெல்லாம் பிச்சு போட்டு அந்த குடுப்பனை யாருக்குமே கிடைக்காது. என்ன பூ பூச்சி போட்டீங்க? மாலை கொண்டு வந்து போட்டிருந்தாங்க கங்கால ஆராதனையில. சரி. பூவெல்லாம் நாங்கள் போய் பிச்சு போட்டோம். போய் உட்காந்து அந்த மேடையில் உட்காந்து நாங்கள் எல்லாம் பிச்சு போட்டோம். அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. முன்னாடியே உட்காந்து முன்கூட்டியே கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமாம். சேர்ல உட்காந்துட்டு இருந்தோம். அவங்க பூ பிச்சு போட்டுக்கெல்லாம் வர சொன்னாங்க. நாங்களும் போய் உட்காந்து பிச்சு நாங்கள் 4-5 பேர் போனோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சு. அந்த தரிசனம் வந்து வீட்டுல இருக்கிறவங்க கூட அந்த தரிசனம் பண்ணிட்டாங்க. நாங்க வீடியோல அவங்களுக்கு காமிச்சோம். வராதவங்க அந்த தரிசனத்தை பார்த்தாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என் பேத்தி முதல் கொண்டு அதை கண்ணில் ஒத்திட்டாங்க. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. போட்டிங் சூப்பரா இருந்துச்சு. எங்க அம்மா இது வரைக்கும் எங்கேயும் போனது இல்லைங்க. அவங்க கூட்டிட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க காசியில வந்து கால் மிதிப்பாங்க நினைச்சு கூட பார்க்கல. குடுப்பனை எங்களுக்கு இந்த கன்னிமார் டூரிஸ்ட் மூலமா கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றபடி உங்களுக்கு அக்கமடேஷன் அந்த ரூம்ஸ் எல்லாமே பஸ் சௌகரியம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு எல்லாமே கோயம்புத்தூர் ஃபுட்டு மாதிரியே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த பயணத்தில் கலந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. திடீர்னு அக்கா கேட்டங்காட்டிக்கு நாங்கள் சரி போயிட்டோம். பொண்ணுகளை கேட்டங்காட்டி போயிட்டு வாங்கம்மா, நீங்கள் எங்கேயும் போனதில்லை, போயிட்டு வாங்க சொன்னேன். எனக்கு இது ஒரு அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து இந்த தரிசனம் பார்த்தது உங்களுக்கு? இவங்க குடும்பத்துல யாரும் போனதில்லை. அம்மா குடும்பத்துல யாருமே காசு போனதில்லை. அப்ப அவங்க அந்த தர்ப்பணம் பண்ணாங்களா? போனதில்லை. அந்த கையால அந்த தர்ப்பணம் அவங்க பண்ணல, நான் பண்ணேன். அவங்க சார்பு நீங்க பண்ணீங்க? சார்பா என் வீட்டுக்காரர்ல இருந்து எங்க மாமியார் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் பண்ணேன். இவங்க அம்மா அப்பா எங்க வீட்டுக்காரர் அதை அவங்க கண்ணில் பார்த்து ரசி. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த பயணத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி தான்? ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு எல்லாத்துல அந்த கயால அந்த பிண்டம் வச்சது நான் கோடி கோடி புண்ணியம் நான் பண்ணியிருக்கேன். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, ரொம்ப மகிழ்ச்சி. ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லலாம். இல்லை, குறையில ரொம்ப தேங்க்ஸ். நான் இது குறையில் சொல்கிற அளவுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணல. எங்களை எல்லாம் நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். எங்கள் பயணத்தில் கலந்துட உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்.